சிவப்பூடைகள் அணிந்து தமிழ் வழியில் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. எந்த ஒரு சமஸ்கிருத அர்ச்சனைகளும் கிடையாது. தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல அருட்கோட்டம் இருக்கு. சரணம் 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 சரணம். 11வது 11 சித்தர் பீடாதிபதி, தற்போது 12வது 11 சித்தர் அரயோகி கருவூரார் தலைமுறையாக பல ஆண்டுகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்து வேத மறுமலர்ச்சின்னு ஒரு இயக்கம். யார் இவங்க, எங்க இருக்காங்க, இவங்க கோட்பாடு தான் என்ன, இன்னும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நாம இப்ப பார்க்க போற இடம் ஆந்திரால உள்ள காளஹஸ்தி. காளஹஸ்தினா நிறைய பேருக்கு காளஹஸ்தி கோயில் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அங்க இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி அருள்மிகு கண்ணப்ப நாயனார் அருட்கோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அருட்கோட்டம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். தமிழ் வழியில கோவில்கள் அப்படின்ற அருட்கோட்டங்கள் நிறுவி இன்னும் இது மாதிரி பல அருட்கோட்டங்கள் கட்டி எந்த ஒரு நிதி நிறுவன உதவியும் இல்லாம தமிழ் வழி கடவுள்களை மட்டும் வழிபட்டுக்கிட்டு வராங்க. இதுல வழிபடுறதுக்கு அருட்கோட்டம் கட்டப்பட்டு இது மாதிரி தமிழ் வழியில யாக கீதங்கள் பாடி மந்திரங்கள் ஓதி முடிக்க இருக்கட்டிக்கிறாங்க. இந்த இந்து மறுமலர்ச்சி இயக்கத்துல இன்னும் பல கோட்பாடுகளை கடைபிடிக்கிறாங்க. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் என்ற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கமானது 43,73,124 ஆண்டுகளுக்கு முன்னால ஆதிசிவனாரால் இந்து மறுமலர்ச்சி இயக்கம் என்ற பெயரில் துவக்கப்பட்டது. அது பல பீடாதிபதிகள் காலத்திலும் தொடர்ந்து வந்து கலிகாலத்தில் 1872 சித்தர் ஏளனம்பெட்டியாரால் இது மீண்டும் கலிகாலத்தில் 3வது முறையாக துவக்கப்பட்டது. அதற்கு பிறகு எங்களது குருதேவர் 12வது 11 சித்தர் பீடாதிபதி குருமா சன்னிதானம் ஞானகுரு சித்தர் ஞானாச்சாரியார் அரசயோகி கருவூரார் அவர்களால் இன்றைய உலகியல் சட்டப்படி அது பதிவு செய்யப்பட்ட இயக்கமாகவும் இருக்கிறது. அதற்கு பிறகு சிறிது காலம் கழித்து குருதேவர் இட்ட ஆணையின்படி இந்து என்றால் உலக வழக்கில் அதாவது ஒரு 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 தீவிரமான இயக்கம் ஃபெனட்டிசம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்கிறதுக்காக குருதேவர் அவர்களால் இந்த கலிகாலத்திற்கு ஏற்றபடி அதன் பெயர் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் என்று அரசு பதிவு பெற்ற இயக்கமாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் நோக்கம் என்னன்னா, ஆதிசிவனார் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்து மதம் அனாதியானது, எப்ப துவங்கினதுனே தெரியாது, யாரால் துவங்கப்பட்டது தெரியாது, அதெல்லாம் கிடையாது. முழுமையான தெளிவான கால கணக்கீட்டுடன் கூடிய வரலாறு இருக்கிறது. அதான் 43,73,124 ஆண்டுகளுக்கு முன்னால ஆதிசிவனாரால் அண்டபேரண்டங்கள்லிருந்து வந்த ஆதிசிவனாரால் அவருடைய தாய்மொழியாகிய அண்டபேரண்டமாலும் அருளூறு அமுத தெய்வீக செந்தமிழ் மொழியில் வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்டது தான் இந்து வேதமும். வேதம்னா என்னன்னா, என்னென்ன வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும், கோயில் எப்படி செய்ய வேண்டும்னா ஏட்டில் எழுதி வச்சதற்கு பெயர் வேதம். அதை செயல்படுத்தி காட்டுவது மதம். அப்ப இந்து வேதத்தை வழங்கியவரும் ஆதிசிவனார் தான், இந்து மதத்தை இந்த உலகத்திற்கு வழங்கினவரும் ஆதிசிவனார் தான், முதல் 11 சித்தர் பீடாதிபதியாக இருந்தவரும் அவர்தான். அவரே தான் தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து இந்த மண்ணுலகத்தில் முதல்ல தமிழ மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சிவபெருமான் தான். அதே போல பாண்டிய மன்னனாக ஒரு முறையான ஆட்சி அமைப்பு வேண்டும் என்பதற்காக பாண்டிய பேரரசை உருவாக்கி அந்த பாண்டிய பேரரசின் முதல் மன்னனாகவும் இருந்தது சிவபெருமான் தான். இத்தகைய வரலாறுகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும்.
அந்த இந்து வேதம் ஆதிசிவனாராலே தமிழ் மொழியில் அருளப்பட்டது. இப்ப எந்த இந்து கிட்ட கேட்டீங்கன்னாலும் வேதம்னா இருக்குதுன்னா அது என்ன மொழியில இருக்குன்னா வடமொழியில இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வடமொழியில இருக்கிற ரிக்கி யஜுர் சாம அதர்வான வேதம்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல இந்துங்கிற வார்த்தையே கிடையாது, சிவபெருமான்கிற வார்த்தையே கிடையாது. ஓம் தான், பிரணவ ஒலி தான் எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படையானது. ஓம்ங்கிற உச்சரிப்பே கிடையாது. கோயில்ல எல்லாம் ஒரு 3 மாதிரி போட்டு ஒரு கொக்கியெல்லாம் போட்டு வளையம் போட்டு பிறைச்சந்திரன் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா, அதுதான் ஓம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வடமொழியில சமஸ்கிருத மொழியில 3 போட்டா ஊனா, 3 போட்டு ஒரு கொக்கி போட்டா ஊவன்னா, ஊ மேல பிறைச்சந்திரன் போட்டு புள்ளி வச்சா ஊவாம் தானே தவிர ஓம் கிடையாது. அப்ப ஓம் இல்லாத வேதம், சிவபெருமானை பற்றி பேசாத வேதம், சிவன்கிற வார்த்தையே இல்லாத வேதம், இந்துங்கிற வார்த்தையே இல்லாத வேதம் எப்படி இந்து வேதமாக இருக்க முடியும்? அப்ப அந்த வேதங்கள் முழுவதும் தமிழ்ல அருளப்பட்டது. இந்த தமிழ்ல அருளப்பட்ட வேதங்கள்ல கடவுளர்களை பற்றி எப்படி வணங்க வேண்டும்ங்கிற முறைகள் இருக்கின்றன. அதன்படிதான் தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் உலகத்தில் உள்ள எல்லா கோயில்களுமே சித்தர்களால் கட்டப்பட்டது தான் மூல கோயில்கள் அனைத்தும். அந்த கோயில்கள் எல்லாவற்றிலையும் முறையாக ஆதிசிவனார் அருளிய இந்து வேதப்படி, இந்து மதப்படி வழிபாடுகளை நிகழ்த்தி மக்கள் அருளை, இறை அருளை பெற்று இந்த உலகத்தில் மகிழ்வாகவும் அடுத்த பிறவிகளிலும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து இறுதியாக கடவுளாகவே மாறுவதற்குண்டான வழிகளை சொல்வதுதான் அந்த இந்து வேதம். அந்த வழிகளை மக்களுக்கு எடுத்து கூறி அவங்களுக்கு உண்டான பூசையை அவர்களே செய்து கொள்ளலாம். அப்படிங்க ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய பூசையை அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடவை எங்கிட்டதான் வந்து பூசைகள் கற்றுக்கொள்ள செய்ய வேண்டுங்கிறது இல்லை. நீங்களே கற்றுக்கொண்டு நீங்களே பூசைகள் செய்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து பல பிறவிகளை கடந்து நீங்கள் கடவுளாகவே மாறுவதற்குண்டான வழிகளை சொல்லிக் கொடுப்பதுதான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் நோக்கமாக இருக்கிறது. சில விஷயங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்லி உடைத்து எறிறாங்க. இதுல பூணூல் எல்லாரும் போடலாம்ங்கிறாங்க. மனிதர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்காக போடப்படுவது இந்த நூல், பூணூல்ங்கிறது. இது நூல் எதை வச்சு போடுவாங்கன்னா, எத்தனை அடுக்கு, 3லிருந்து போடுவாங்க, 3, 9, 27 வரைக்கும் போடலாம். எதன் அடிப்படையில் போடுங்க? அவர்கள் இந்து வேதத்தில் இந்து மத நூல்கள் இருக்கின்றன, வேத நூல்கள் இருக்கின்றன, இந்து மத நூல்கள் இருக்கின்றன. இந்த நூல்களில் எத்தனை நூல்களை படித்திருக்கிறார்ங்கிறத வச்சு அந்த நூல் எண்ணிக்கை இருக்கும். அப்போ பாதுகாப்பை தரக்கூடிய நூல் பூநூல். அதை யார் வேண்டாலும் போடலாம். தமிழர்கள் அனைவருமே அதை அணிந்து கொள்ளலாம். என்ன, இந்து வேத மந்திரங்களை அவர்கள் பூசைகளில் பயன்படுத்தி சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் எல்லோருமே பூநூல் போடலாம். சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருமே பூநூல் போடலாம், போட வேண்டும், பாதுகாப்புக்கு உரியது. அது போடுறதுக்கு என்ன, இந்து வேதத்திலே இந்து மதத்திலையும் சொல்லியிருக்கிற அந்த மந்திரங்களை தினமும் பூசையில் பயன்படுத்தணும். மந்திரங்கள்னால் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 15லிருந்து 20 நிமிடங்கள். அதை 2 காலையில் மாலையிலேருந்து பிரித்து வச்சா 10 நிமிடங்கள் தான் ஆகும். ஒரு 15லிருந்து 20 நிமிடங்கள் இருக்கும். இந்த பூசைகளை செய்பவர்கள் அனைவருமே பூநூல் அணிந்து கொள்ளலாம், அணிய வேண்டும். அப்போ அருளுலக பாதுகாப்புகள் கிடைக்கும், பொருளுலக வாழ்வும் இன்பமாக இருக்கும், அருளுலக வாழ்வும் நிறைவாக இருக்கும். இதுதான் குறிக்கும். அப்புறம் உருத்திராக்கம் அப்படின்ற உத்திராட்சம் பற்றி ஒரு புது பதில், புது விளக்கம். உத்திராட்சம் கிடையாது, இது பேர் உருத்திர ஆக்கம், உருத்திரன் ஆக்கும். உருத்திரன்னா சிவன், சிவனாகவே ஆக்கும் ஆற்றல் உடையது இந்த உருத்திராக்கம். இது அணிந்தவர்கள் சிவனாகவே ஆவார். அப்படின்னா என்ன, அவங்களுடைய ஆவி ஆன்மா ஆறிய பக்குவமடைந்து அவங்க ஒரு நல்ல நிலைக்கு, கடவுள் நிலைக்கு போவாங்க. அதுதான் உருத்திரன் ஆக்கும், உருத்திராக்கம். அதோட வேலை இதுதான். இதில் பல கருத்து சொல்லுவாங்க. 1 முகம் 2 முகம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லா உருத்திராகத்துக்கும் ஒரே குணம்தான். ஒரு செம்பருத்தி பூ இருக்குது, அந்த செம்பருத்தி பூவோட குணம் என்ன இருக்கோ அதுதான் 5 இதழ் கொண்ட செம்பருத்தி பூவிலையும் இருக்கும். அடுக்கு செம்பருத்தி பூ 15 இதழ்கள், 20 இதழ்கள், இன்னும் 40, 50 எத்தனை இதழ்கள் இருந்தாலும் எல்லா செம்பருத்தி பூவோட ஆற்றல் எப்படி ஒன்றுவோலையோ அதே மாதிரி எல்லா உருத்திரகம், எத்தனை முகம் உருத்திரகமாக இருந்தாலும் அதனுடைய ஆற்றல் ஒன்று. எங்கேயோ கொஞ்சம் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சில உருத்திராகத்தை வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அதிகமான விலை வச்சு அவங்க பொருளீட்டுவதற்காக அதை தப்பாக கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா உருத்திராகமுமே ஒன்று தான், எல்லாரும் உருத்திராகம் அணியலாம். இதில் உள்ள சித்தரடியார்கள் ஆன பெண்கள் சொல்கிற குரு மந்திரம்
அவங்களோட விளக்கம் இன்னும் மெய்சிலிருக்க வைக்குது. அமாகுக நமதேயாகுக நமக. ஓம் இறை வாழ்க. நாமாகுக நமதேயாகுக நமக. ஓம் ஈசா வாழ்க. நாமாகுக நமதேயாகுக நமக. ஓம் கடவுள் வாழ்க. நாமாகுக நமதேயாகுக நமக. ஓம் ஆண்டவர் வாழ்க. நாமாகுக நமதேயாகுக நமக. ஓம் எல்லா வாழ்க. நாமாகுக நமதேயாகுக நமக. இவங்களோட கோட்பாடுகள், அப்புறம் அவங்களோட விதிமுறைகள், அவங்களோட உணவு மற்றும் உடைமுறைகள், இதுக்கான முழு விளக்கத்தை அந்த இயக்கத்தின் தற்போதைய வழிநடத்துனர் மற்றும் குரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்து வேதத்தில் 4 முறைகள் இருக்கின்றன. தருமுறைன்ட்டு இருக்குது, அது காய்கறிகளை படைப்பது. கருமுறைன்ட்டு இருக்கிறது, அது காய்கறி, விலங்குகள், உயிரினங்கள், பயிரினங்கள் எதையும் வேறுபாடு இல்லாமல் படைக்கிறதுக்கு பேர் கருமுறை. திருமுறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு கடவுளையே கும்பிட்டுட்டு இருப்பார் 24 மணி நேரம். வேணும்னு நினச்சா குளிப்பார், வேணும்னு நினச்சா திருநீர் போடுவார், பட்டை போடுவார், இல்லை வேணும்னு நினச்சா அது பூசைகளில் உட்காருவார், தேங்காய் பழம் உடைப்பார், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண மாட்டார். பல நாட்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் 24 மணி நேரம் கடவுளையே நினைத்து கொண்டு இருப்பார். அதற்கு பெயர் திருமுறை. குருமுறைன்னு ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு கடவுளை நம்ம எடுத்துக்கிடுறது இல்லாமல் ஒரு குருவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேண்டியதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும். 4 முறைகள் இருக்கின்றன. தருமுறை, குருமுறை, கருமுறை, திருமுறைன்னு 4 முறைகள் இருக்கின்றன. இந்த 4 முறையில் உங்களுக்கு தருமுறை தான் பிடிச்சது, எனக்கு விலங்குகள்லாம் கொடுக்கறது பிடிக்கல, நீங்கள் தாராளமாக பயிரினங்களை மட்டும் வைத்து வழிபட்டு கொள்ளுங்கள். அதில் ஒன்றும் இது இல்லை. உங்கள் குலதெய்வத்துக்கு அசைவ படையல் இருந்து நீங்கள் சைவ படையலுக்கு இருந்தீங்க, என்ன கொஞ்சம் காலதாமதமாகவும் உங்களுக்கு அருள் கிட்டுவதற்கு பரவாயில்ல, உங்களுக்கு விருப்பமான முறையிலேயே செய்து கொள்ளுங்கள். ஆனால் எது தவறுனா, விலங்குகளை படைக்கிறதுக்கும் தாவரங்களை படைப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. விலங்குகளை படைத்தது பாவம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா நீங்க ஒரு 1000 நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி சக்கரை பொங்கலா சாப்பிட்டீங்கன்னாலும் 1000 உயிரை கொல்லுறீங்க. அப்ப இதுவும் உயிர்கொலை, அதுவும் உயிர்கொலை. இதுக்குள்ள கருணை, அதுல கருணைன்னு வேறுபாடு பார்த்தீங்கன்னா, ஓட்டையும் பொன்னையும் ஒக்க நோக்குபவர்களே தமிழர்கள். ஒக்க நோக்குபவர் தான் சிவபெருமான், ஒக்க நோக்குபவர்கள் தான் சித்தர்கள். அதனால இந்த ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததுன்னு நினைக்காதீங்க. ஒன்று. 2வது மிக மிக தவறு என்னன்னா, நான் சாப்பிடும்போது எல்லாத்தையும் சாப்பிடுவேன், ஆனால் கடவுளுக்கு படைக்கும் போது மட்டும் அந்த சைவத்தை மட்டும்தான் படைப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் கோயிலுக்கு போகும்போது அதுக்கு முதல் நாள்லேருந்து கோயிலுக்கு போகிற வரைக்கும் நான் சைவமாக இருப்பேன். அதாவது பயிரினங்களை மட்டும்தான் சாப்பிடுவேன். கோயில் போயிட்டு வந்து வெளியில் வந்த உடனே அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன், இல்லை 4 நாள் கழித்து அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தவறு. ஏன்னா ஒரு செயல் தவறுனா எப்பவுமே செய்யக்கூடாது. கடவுள் என் கோயிலுக்கு வரும்போது நீ சாப்பிடாம இருந்தா போதும், வந்த பிறகு 4 நாளோ 3 நாளோ அடுத்த நாளோ நீ சாப்பிட்டுட்டு போன்னு தவறு செய்வதை அனுமதிப்பாராம். நல்லா சிந்திச்சு பாருங்க. தவறுனா எப்பவுமே தவறு, சரின்னா எப்பவுமே சரி. அப்ப நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் சாப்பிடுவதை படையுங்கள், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு முடியலையே, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு பார்க்கவே பிடிக்கல, நீங்க உங்களுக்கு என்ன சாப்பிடுகிறீர்களோ அதை படையலாக வையுங்கள். இதுதான் இந்து வேதம் சொல்லுகிறது, இந்து மதம் சொல்லுகிறது. அனைத்து சிவன் கோயில்கள்லையும் இதே தான் பண்ணணும். இப்போ கூட திருக்காலத்தில் அந்த நம்ம திருக்காலத்தினாதரை வழங்குவதற்காக கண்ணப்ப நாயனாரோட பரம்பரையில் இருக்கிறவங்க இப்பவும் அசைவம் படைத்து விட்டு தான் செல்கிறார்கள். திருவிழாவில் அவங்களுக்கு மட்டும் தனி இருக்குது, அசைவம் படைத்து விட்டு தனி பூசையாக செய்து விட்டு தான் அவர்கள் போகிறார்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சதுரகிரி மகாலிங்கம், லிங்கங்கள்லே மகாலிங்கம், ஆடி அமாவாசைக்கு போங்க, 10,000க்கு மேலே ஆடு வெட்டி கும்பிடுவாங்க. அப்போ மகாலிங்கம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்ற லிங்கங்கள் ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளாதான்? நாங்கள் இந்து வேத மரபு இயக்கத்தில் கட்டாயமாக பலி கொடுக்க வேண்டும், கட்டாயமாக படையல் அசைவ படையல் வைக்கணும்னு நாங்கள் சொல்லலை. குலதெய்வத்தை பாரு, உன் விருப்பத்தை பாரு, நீ என்ன சாப்பிட்றன்னு பாரு, அதை கேட்டா போல வைப்பேன். உன் விருப்பமும் குலதெய்வமும் எல்லாம் முக்கியம், எல்லாத்திற்கும் மேலே முக்கியம் உன்னுடைய விருப்பம். ஆனால் நான் சாப்பிடும்போது வேற மாதிரி சாப்பிடுவேன், கடவுளுக்கு மட்டும் வைப்பேன், நான் அப்போ தான் நான் உயர்ந்தவன், இதில் அது உயர்ந்தது இது உயர்ந்தது, இப்படியான எண்ணங்களுடன் வழங்காதீர்கள். இதுதான் இந்து வேத மரபு இயக்கம் சொல்லக்கூடிய தகவல். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரி உங்க பகுதியில கோவில்கள் இருக்கா? மக்கள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அபிஷேகத்தின் சேனல் மூலமா.
அப்படி உங்கள் பகுதியில் இருக்க கோவில்கள்ல இருந்தா அதை எல்லாருக்கும் எடுத்துரைப்போம். எங்களை தொடர்பு கொள்ள இந்த வாட்ஸ்அப் மற்றும் இந்த சமூக செயலிகளை தொடர்பு கொள்ளுங்க.